வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் கைது செய்யப்பட்டு விடுதலையான இலங்கை மீனவர்கள் 21 பேர் அடுத்த வாரம் மீண்டும் தாய்நாட்டுக்கு. போலியான பொருளாதார அளவீடுகளை காண்பித்து அரசாங்கம் மக்களை தவறான வழிக்கு இட்டுச் செல்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவிப்பு. கிழக்கு இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் 24 பேர் பலி. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இந்தியாவில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையான இலங்கை மீனவர்கள் 21 பேர் அடுத்த வாரம் நாடு திரும்ப உள்ளனர். இந்தியாவில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையான இலங்கை மீனவர்கள் 21 பேரும் சென்னையில் உள்ள மகாபோதி நிலையத்தில் தங்கியுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. 4 படகுகளில் பயணித்த குறித்த மீனவர்கள் சர்வதேச கடல் எல்லையை மீறியதால் இந்திய கரையோர பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்கள் திருகோணமலை, தங்காலை மற்றும் நெல்வெல்ல ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. பலவிதமான பிரச்சினைகளை உருவாக்கி மீண்டும் நாட்டை அராஜகத்தை நோக்கி கொண்டு செல்ல சில குழுக்களுக்கு தேவை ஏற்பட்டுள்ளதாக வீடமைப்பு, பொறியியல் மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவிக்கின்றார். களுத்துறையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுதந்திரத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொண்ட நாட்டில் இனங்களுக்கும் மதங்களுக்கும் இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு வெளிநாட்டு சக்திகளுக்கு தேவை ஏற்பட்டுள்ளது என்பது தெளிவாகின்றது. அதன் மூலம் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். புலிகளுக்கும் எமக்கும் இடையில் இடம்பெற்ற யுத்தத்தில் அவர்கள் எம்மிடமிருந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கின்றனர். இந்த நாட்டில் மீண்டும் ஒரு அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாதிருக்க எம்முன்னுள்ள சவால்களை வெற்றி கொள்வதற்கும் அதற்காக சிறந்த முகாமைத்துவத்தை வழங்குவது மிக முக்கிய பொறுப்பாக காணப்படுகின்றது. போலியான பொருளாதார தரவுகளை காண்பித்து அரசாங்கம் மக்களை தவறான வழியில் இட்டுச் செல்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் மகளிர் கிளையை ஸ்தாபிக்கும் முகமாக நேற்று நுகேகொடியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நுகேகொட கங்கொடவில வடக்கு பகுதியில் ஐக்கிய மகளிர் கிளையை ஸ்தாபிப்பதற்காக இந்த வைபவம் நேற்று நடைபெற்றது. அரசாங்கத்தின் புதிய தரவுகளுக்கு அமைய எமது தொகுதியில் களிமண், கார்ட்போர்டு மற்றும் தகரங்களால் அமைக்கப்பட்ட 1450 வீடுகள் உள்ளன. ஆனால் அவர்கள் வறியவர்கள் அல்ல. அதுவே ஆச்சரியம். வறுமையை எவ்வாறு அளவீடு செய்வது என நான் சிந்தித்தேன். இந்த நாட்டில் ஒருவர் ஒரு நாளைக்கு 124 ரூபாய் 80% செலவிடுவதாக இருந்தால் அவர் வறியவர் அல்ல, அவர் செல்வந்தர். அதாவது ஒருவர் ஒரு வேளை உணவிற்காக 25 ரூபாவை செலவிடுவதாக இருந்தால் அவர் செல்வந்தராகவே கருதப்படுகின்றார். எமது நாடு ஆச்சரியத்தை நோக்கி சென்றுள்ளது என கூறி எம்மை ஏமாற்றுகின்றனர். எமது நாடு அபிவிருத்தி அடைந்துள்ளது, வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளது. விரைவில் எமது நாட்டில் ஒருவர் சந்திரனுக்கு செல்வார் போன்ற ஏமாற்று வதந்திகளை அரசாங்கம் ஏலத்தில் விட்டுள்ளது. கடந்த வருடத்தில் பிரித்தானியாவிடமிருந்து 2 மில்லியன் ஸ்டேலிங் பவுண்ட்களுக்கு மேற்பட்ட பெறுமதியுடைய யுத்த உபகரணங்களை இலங்கை அரசாங்கம் கொள்வனவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரித்தானிய வர்த்தக விவகார திணைக்களத்தின் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு புள்ளி விவர அறிக்கையில் இது தொடர்பான தகவல் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2 மில்லியன் ஸ்டேலிங் பவுண்ட்களுக்கு மேற்பட்ட பெறுமதியுடைய சிறிய ரக துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்ட மேலும் பல யுத்த உபகரணங்களை பிரித்தானியாவிடமிருந்து இலங்கை இறக்குமதி செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அனுமதி பத்திரங்கள் அடிப்படையில் மாத்திரமே யுத்த உபகரண ஏற்றுமதி இடம்பெறுவதாக பிரித்தானிய வர்த்தக விவகார திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். யுத்த உபகரணங்களுக்கான கேள்வி பத்திரம் கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களில் அது தொடர்பாக சர்வதேச நடைமுறைக்கு அமைய விசாரணைகள் நடத்தப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே இதன்போது அதிக கவனம் செலுத்தப்படுவதாக பிரித்தானிய வர்த்தக விவகார திணைக்களம் அறிவித்துள்ளது. கண்டி ஹரிஸ்பத்துவ பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல ஜெனீவா மனித உரிமைகள் மாநாடு தொடர்பில் கருத்து வெளியிட்டார். கண்டி ஹரிஸ்பத்துவ தேர்தல் தொகுதியில் அலவத்துகொட பகுதியில் வேதிக்கு காப்பாற்றிடுவதற்காக நடைபெற்ற நிகழ்வில் அமைச்சர் கலந்து கொண்டார்.
சர்வதேச மட்டத்தில் உள்ள சக்திகள் நமக்கு எதிராக செயல்படுகின்றன. யார் இந்த மஹிந்த ராஜபக்ச? அவர் கொழும்பில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்த குடும்பத்தை சேராத ஒருவர் என்பதனாலேயே இத்தகைய அழுத்தங்களை விடுக்கின்றனர். ஜெனீவாவில் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் மாநாட்டுக்கு முன்னதாகவே சிலர் இலங்கைக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்துள்ளனர். மண்டியிட்டு வாழ்வதை விட சவால்களை அச்சமின்றி சந்திப்பதே சிறந்தது என்ற கொள்கையுடன் ஜனாதிபதி முன்னெடுக்கும் நடவடிக்கைகள் இலங்கைக்கு பெருமிதம் அளிக்கிறது என நான் கூறுகின்றேன். விபத்தொன்று நிகழ முன்னர் அதனை தவிர்த்துக் கொள்வது சாலச் சிறந்தது. இதற்கமைய குளவிகளிடமிருந்து மாணவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான அரிய சந்தர்ப்பம் ஒன்று கண்டி கடுகஸ்தொட்ட சமுத்திராதேவி மகளிர் பாடசாலை ஆசிரியர்களுக்கு கிட்டியுள்ளது. கடுகஸ்தொட்ட சமுத்திராதேவி மகளிர் பாடசாலை கட்டடத்தில் நேற்று பிற்பகல் 5:30 அளவில் குளவிகள் கூட்டை கட்டியுள்ளன. அதனை அவதானித்த பாடசாலை அதிபர் பிரதேசவாசிகளுடன் இணைந்து குளவி கூட்டை கலைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர். எனினும் அந்த குளவிகள் இன்று காலை பாடசாலையை நோக்கி மீண்டும் பிரவேசித்துள்ளதாக அதிபர் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து பெற்றோரின் உதவியுடன் குளவிகளை கலைத்ததாக கடுகஸ்தொட்ட சமுத்திராதேவி மகளிர் பாடசாலையின் அதிபர் ரேணுகா ரணவீர குறிப்பிட்டார். மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களை பாதுகாப்பான முறையில் மைதானத்துக்கு அனுப்பி வைத்தோம். பெற்றோருடன் இணைந்து குளவிக்கூட்டை எரித்து அவற்றை முழுமையாக அப்புறப்படுத்தினோம். மீண்டும் 8 மணிக்கு வழமை போன்று பாடசாலையை ஆரம்பித்தோம். மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஜன்னல்கள் மூடப்பட்டு பாடசாலை வழமை போன்று நடத்தப்படுகின்றது. ஹட்டனில் முச்சக்கர வண்டியொன்று விபத்துக்குள்ளானதில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கொட்டக்கலையிலிருந்து ஹட்டனை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி நேற்றிரவு ஹட்டன் ரயில்வே கடவைக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டி பாதையை விட்டு விலகி சுமார் 30 அடி பள்ளத்தில் வீழ்ந்துள்ளது. காயமடைந்தவர்களில் சிறு பிள்ளையொன்றும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர். வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளாகியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் முன்னெடுத்துள்ளனர். வரி அதிகரிப்பே பொருட்களின் விலையேற்றத்துக்கு காரணம் என மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் குழு உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க தெரிவிக்கின்றார். மாதம்பை சுதுவெல்ல பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். අද රටේ බඩු මිල වැඩිීමේ ප්‍රධාන හේතුව තමයි බදු බල. යුද්ධ කාලේ මෝටර් සයිකලයක් කියේ ඉන්දියන් එක. பொருட்களின் விலையேற்றத்திற்கு வரி அதிகரிப்பே காரணம். யுத்த காலத்தில் இந்தியாவின் மோட்டார் சைக்கிள் ஒன்று 85,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை கொள்வனவு செய்ய முடியும். இன்று மோட்டார் சைக்கிளின் விலை 2 லட்சம் ரூபாவாக அமைந்துள்ளது. அந்த சந்தர்ப்பத்தில் கிராமங்களில் உள்ள இளைஞர்கள் 3 லட்சத்திற்கு முச்சக்கர வண்டி ஒன்றை கொள்வனவு செய்து வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ள முயற்சி செய்தார்கள். இன்று 4,75,000 ரூபாய் அல்லது 5 லட்சம் ரூபாய் அதற்காக தேவைப்படுகிறது. யுத்தத்தின் பின்னர் அனைத்து பொருட்களினதும் வரியை அதிகரித்துள்ளனர். சாதாரண இந்திய மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு 75,000 ரூபாய் முதல் 1,25,000 ரூபாய் வரை வரி அறவிடுகின்றனர். யுத்தம் நிறைவடைந்த பின்னரும் பொருட்களின் விலையேற்றத்திற்கு வரி அதிகரிப்பே காரணமாக அமைந்துள்ளது. மைக் டைசன் மற்றும் இவென்டர் ஹாலிஃபீல்டு ஆகியோர் மிகவும் பிரசித்தி பெற்ற குத்துச்சண்டை வீரர்கள். மைக் டைசன் போட்டியொன்றின் போது ஹாலிஃபீல்டின் காதை கடித்த சம்பவம் இருவருக்கும் இடையிலான குத்துச்சண்டை போட்டிகளை விட சர்வதேச ரீதியில் அவர்களை பிரபல்யப்படுத்தியது. ஆயிரத்து 1997 ஆண்டு நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியொன்றின் போது ஹாலிஃபீல்டின் காதை கடித்த சம்பவத்தின் பின்னர் மைக் டைசன் பலராலும் பேசப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு பின்னர் அவர்கள் இருவரும் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் சந்தித்துக் கொண்டுள்ளனர். இந்த சந்திப்பு சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சிகாகோவில் நடைபெற்ற முன்னாள் குத்துச்சண்டை வீரர்களின் சந்திப்பை ஒளிப்பதிவு செய்வதற்கு பல ஊடகவியலாளர்கள் அங்கு வருகை தந்திருந்தனர்.
விசேட நிகழ்ச்சியொன்றுக்காக ஹாலிஃபீல்ட் சிகாகோ நகருக்கு வந்திருந்த அதேவேளை மைக் டைசன் ஊக்குவிப்பு நடவடிக்கையொன்றுக்காக வருகை தந்திருந்தார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. காணொலியுடன் கூடிய மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.newsfirst.lk என்ற இணையதளத்துக்குள் பிரவேசியுங்கள். எமது அடுத்த பிரதான செய்திகளை பிற்பகல் 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.